அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அளித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, குரு பெயர்ச்சி 26ஆம் தேதி மே மாதம் 2026 பெயர்றது. அதாவது இந்த வைகாசி மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் 12ஆம் தேதி குரு அழகாக பெயர்றார் கடகத்துக்கு. கடகத்துக்கு பெயர்ந்த அந்த நேரத்தில் எல்லாம் ஆபரண யோகம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சனீஸ்வரன் மீனத்தில் இருப்பார், செவ்வாய் மேஷத்தில் இருப்பார், சுக்கிரன் சூரியனும் ரிஷபத்தில் இருப்பார், புதனும் சூரியனும் சிவத்தில் இருப்பார், சுக்கிரன் மீனத்தில் இருப்பார். இதை சுக்கிரனும் புதனும் சத்தம் பண்ணாமல் ராசி பருந்து படிக்கிறாங்க. ஏன்னா சட்பல் வளைவில் இருக்குது. சந்திரன் உத்தரத்தில் இருந்தால் கூட கண்ணியில் இருந்தால் கூட சட்ப வளைவு தான். சுக்கிரன் இன்டைரக்டாக இந்த கேது கடகத்தில் இதில் சிம்மத்தில் உட்கார்ந்த கேதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார், கவனமாக இருங்க. அந்த செவ்வாய் சும்மா இல்லாத இந்த ராகு வேறு பார்க்குறாரா, முறைக்கிறார். உனக்கு தான் கண்ணு இருக்குன்னு எனக்கும் கண்ணு இருக்குன்றார் ராகு. ஆக இந்த ஒரு பெரிய என்னென்னா புத்தியை பயன்படுத்தி தான் போனோம். இந்த குரு பேச்சில் எல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாதுக்கள் எப்போதுமே கோட்டை விட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஆனால் அதிசாரத்தை போன பிறகு குரு கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடுவார். ஏன்னா பாம்பு அந்த மாதத்துலாம் கிளம்பி மேலே போய்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடிட்டு இருக்காரு. அதில் பிரமாதமாக இருக்கும். சாமர்த்தியம் இருக்கிறவங்களுக்கு நன்னா வாழ முடியும். எல்லாம் நேரம் குடுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதுதான் விஷயம். புத்தி சாமர்த்தியம் இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். நாட்டில் எது எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மையே விளையும், அவ்வளோதான். இது ஒவ்வொரு ராசியாக பார்ப்பேன். முதல் ராசி நேயர்களே, குரு பயிற்சி இதோ வந்துடுத்து மே மாதம் 26ஆம் தேதி. ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கறது தான் வந்திருக்கு. தனாமீடு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு பெயர்ந்துடுறாரு. அதுக்கு முன்னாடியே ஜென்மத்தில் இருந்துட்டு சுக்கராச்சாரியர் புதன் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஏதோ ஆழ்வுக்கு இறங்குறார், கடகத்துக்கு வர்றார். அந்த சிம்மத்தில் உட்காந்து கேது வரல விட்டாட்டுக்கு ஒரு வழியாக நியூட்ரலைஸ் பண்ணி சுக்கராச்சாரியார் மான் பண்ணிக்கு இறக்கி விட்டார். கடகத்துக்கு வந்த குருவானவர் மிதுனத்துக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார்ல, குடும்பம் தனம் பாக்கியம் எல்லாமே குரு உட்காந்து. யார்? சப்தமாதிபதி சொல்லக்கூடிய குரு. கலத்தரம், ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்டையர் லைஃப் ஸ்பேனில் ஃபுல்லாகவே அவர் தான், குரு தான் ஏற்றுக்கணும். முதலாளி எப்போதுமே இன்வெஸ்ட் பண்ணிவிடுவார். அதை ரொட்டேஷன் பண்ணி பிஸ்னஸ் சம்பாதிச்சு 4 மடங்கு ஆக்கி வியாபாரத்தை பெருக்கி செல்வது, அதேமாதிரி குடும்பத்திலும் சரி விருத்தி கொண்டுறது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு குரு தான் பண்ணணும். எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அங்கே தனுசுக்கும் மீனத்துக்கும் புதன் தான் பண்ணணும். ஆனால் அந்த கன்னி புதனும் அந்த மிதுனம் போனது இருக்கிற அது ஸ்டேட்டஸு இந்த 2 பேரும் கிடையாது. குருவோட தனுசும் மீனமும் பார்த்தோன்னா ஒரு கீழே தான் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொடுத்து வாங்கி சம்பாதிச்சு 4 மடங்கு ஆக்கிறது தான் வேலை புதனுக்கு. கொடுத்து சந்தோஷமாக வாழ்க்கை கொடுத்துட்டே இருந்து தான் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பார் தான் குரு. ஆச்சரியமாக இல்லை? அதனால தான் குருக்கிட்ட 16 வகை செல்வங்களை கொடுத்துருக்கார் சூரியன். புரியுங்களா? அவர் மூலம்தான் அவர் எஸ்கார்ட்டு செவ்வாய், சர்வீஸு சனீஸ்வரன், முதலாளி புதன். அதனால் முதலாளி எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த தொழிலாளி குரு ஒழுங்காக பண்ணினா அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இல்லைன்னா ஓரம் கட்டி வச்சுருவார். அதுதான் இத்தனை வருஷம் ஓரம் கட்டி வச்சுட்டார் குருவை. இப்போ மறுபடியும் எக்யூப் பண்ணிட்டார். சனீஸ்வரனும் செவ்வாயும் வெந்தும் முடியானம். அதனால தான் எவ்வளோ சனீஸ்வரனுடைய ஆக்ஞை என்னன்னா உலகை நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்தில் கொடுத்த ஒர்க்கை செஞ்சாகணும், வாங்க மாட்டார். கர்மங்கள் சொல்லிவிட்டு முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணிவிடுவாங்க. நம்ம பாவம் பண்ணுறோமோ புண்ணியம் பண்ணுறோமோ நமக்கு தெரியாது. எப்படி தெரியும் நமக்கு? என்னப்பா
இதை சொன்னாலும் அது பாவம் சொன்ன நீங்கள் நினைக்கிறேன்னா அது பாவம். அவன் இந்த கதையாக இருக்குல்ல, வாயில் வரல தூக்க வேண்டியதான். சாமர்த்தியம் நடந்துட்டு போனால் அவன் முட்டாளாக்கிட்டு நாசம் பண்ணிட்டியா குடும்பம்னு சொல்லிட்டு நம்ம பாவம் வருது. இந்த நேர்மையாக இருந்தாலும் அவன் நாசமாக தான் போகிறான். அப்புறம் நம்மளும் போகிறோம். காப்பாற்றுறதுக்கு வழி இல்லைன்னு நம்ம ஒதுங்கி போகிறோம். தாட்டில் விட்டோம். அது எத்தனை குடும்பம் நடக்குது. எல்லா விஷயத்திலையும் விசுவாசமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தப்பு காரியம் துணை போகக்கூடாதுன்னா அப்போ நம்ம விசுவாசமாக இருக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்கும்போது தட்டி கேட்கவும் முடியாது, தட்டிடுவோம் நம்மளை. ஏன்னா சமூகத்தில் இப்படி தான் சாதுக்கள், இப்படி தான் அசுரர்கள், இப்படி தான் அரக்கர்கள், இப்படிலாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. குணங்களால் கெட்டு போகும், புத்தினால் கெட்டு போகும். இந்த கெட்ட புத்தி, அசூயை, காமம், மோகம் பாழாக்குறது, பழி வாங்கிறது, இதெல்லாம் உணர்வுகள் கொடுத்துட்டு பாவம் சொன்னான்னு அர்த்தம். எதுக்கு உண்டானது? மிளகா காரமாக இருக்கேன்னா காரமாக தான் மிளகா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குணங்களை மாற்றினா நல்லா வாழ முடியும். இது எப்படி இருக்குது? அந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் இவங்கள்லாம் நிறைய இருப்பாங்க. கேட்கப்படாது யாருமே. கேட்டால் நம்ம தான் நாசமாக போவோம். இது அவன் சொல்கிறது, நான் சொல்லலை. அப்போ நம்ம இப்படி வரணும். நான் பார்த்துப்பேன். அதான் உன் வேலை கண்டுக்காம இருப்போ, நல்லதே பண்ணு, எப்போதும் போல வாழ். இப்படி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி புறவர் அது சனீஸ்வரர் எடுத்துக்காட்டு. சனீஸ்வரர் ஒரு நாள் பணக்காரன் ஆகவே முடியாது. அதுக்காக சனி நட்சத்திரம் இருக்கிறவங்கலாம் பாருங்கள். இதுக்கு சொல்கிறேன்னா அது குரு நட்சத்திரம் வரைக்கும் எல்லா விதமான அவங்களுக்கு இருக்கிற பிரெயின், பக்தி, ஹானஸ்ட்டு, சின்சியாரிட்டி எல்லாம் பார்த்தோன்னா பந்தாவாக இருப்பான். ஆனால் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. சொத்து பத்து பார்த்தா சாதாரணமாக தான் இருக்கும். சம்பாதிக்க தெரியாது. திருப்தியான வாழ்க்கை இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பணம் போதும். யூத்து போட்டு வாராசம் இப்போ வாலண்டியர் போய் எல்லாம் அதிகம் தள்ளி செய்யணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு முடிஞ்சு நல்லதே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு அவளுக்கு நட்சத்திரங்கள் அமைப்பில் கொடுக்கும்போது இது மாதிரி கொடுத்துட்றான். நீ ட்ரை பண்ணி மோதி வீடு முயற்சியோடைய நிகழ்ச்சியாளர் போட்டா போட்டி பண்ணேன்னா போய்க்கு நேருக்க வேண்டியதுதான். 4 தடவை ஏறுனா 3 தடவை கீழே இறங்கிடுவாங்க. அப்போ எங்கிட்ட ஏறுறது எல்லாம். இந்த விஷயத்தில் பார்த்தாலுமே இந்த புதன் எப்போதும் டாமினேட் பண்ணுவார். அவர் தான் முதலாளி. அதுக்காக சொல்ல வந்தது இவ்வளோ. அதனால் குரு எப்படியா இருந்தாலும் அந்த முதலாளி அளவுக்கு வந்தாலும் அவர்கிட்ட தான் அடங்கி தான் இருக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மீனமும் தனுசும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு இந்த அளவுக்கு கைட் பண்ணாலும் இந்த மிதனத்தையும் கண்டித்தா இந்த லெவலில் போகவே முடியாது. அப்போ பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர் தே கேன் டூ எனிதிங். நீ பிஸ்னஸுக்கு சர்வீஸ் பண்ண ஒத்துழைக்கக்கூடியவங்க ஒரு நாளைக்கு தான் பண்ண முடியும். அவ்வளோதான். அப்படியே இரு. அது துணை சனீஸ்வரன். அப்படியே இரு. செவ்வாய் ஆத்திரகான புத்தி மட்டும் பிஸ்னஸில் பண்ண முடியாது. அப்படியே இருக்கு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி புரோகிராம் பண்ணிவிட்டு புத்தி நமக்கு கொடுத்துட்டான்னு சொன்னார். புத்தி அது கொடுக்க மாட்டேன்ற நமக்கு. அதனால் இந்த மிதுனம் சம்மந்தப்பட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தேன்னா எல்லா விஷயத்துலையுமே அனுகூலமாக இருக்கும். 2ஆம் வீட்டில் இருக்காருன்னா 8ஆம் வீடு வரும். 2ஆம் வீட்டில் இருக்கும்போது 8ஆம் வீடு கரெக்டாக வருது. மகரத்தில் வருதில்ல, தோஷம் போயிடும். 8ஆம் வீடு தோஷம் போனாலே போதுமே உனக்கு. வில்லங்கத்தினால பாழாக போகிறதெல்லாம் கிளியர் ஆகிடும். அதுதான் வெளிநாட்டு நடக்கிறது. ஒன்றும் இல்லாத ஒரு பெட்ரோல் டீசலுக்கு இதுக்கு இது கச்சா இதுக்கு அந்த நாட்டில் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது போட்டிருக்கு. இதான் மெயினா. எப்படி இருக்குது பாருங்கள். தப்பு காரியம் பண்ணுறோம் ஒத்தான், அதை கேட்கறது நாதி இல்லை. இப்படின்னா இருக்குது. சரி பரவாயில்ல, அதை கேட்டுக்கிட்டான் பார்த்துப்பாங்க. தப்பு தவிர இதை தட்டு விட்டுட்டோன்னா மொத்தமாக பாழாயிடும். அந்த நிலைக்கு தான் போகக்கூடிய மருது. சரி பார்த்துக்கலாம், அந்த பீரியட் ஒன்று பார்த்துக்கலாம். நமக்கு ஒன்றும் வராது, தைரியமாக இருக்கும். அதே சமயத்தில் இங்கே இருக்கும்போது நாடு உருப்படுறதுக்கு வேண்டிய வசதி பண்ணணும். அரசு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும். வியாபாரம் பண்ண பாகிஸ்தான் மாதிரி கவர்மெண்ட் எப்படி பண்ணுறது வியாபாரத்தை. அதனால் இங்கே வியாபாரம் திறமான அரசுகள் வரும். திறமான வியாபாரம் பக்காவாக பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா போகும். வேர்ல்டு லெவல் நம்ம பெரிய ஆகிறதுக்கு இதுதான் டைம் சொல்லிட்டு குரு 2ஆம் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கார். இதுதான் டைம்.
அதுவே செட் ஆகும். இத்தனை நாளுக்குள்ளே பழம் பழுக்கணும்னா அத்தனை நாள் கழிச்சு பழம் பழுக்கணும் இல்லையா? அதுதான் அதான் கழிஞ்சிருக்கு இப்போது. அதனால் இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண இந்த 2 பேர் பார்ட்னர் போட்டு இத்தனூண்டு வியாபாரம் பண்ணவங்கெல்லாம் துணிஞ்சு இறங்கக்கூடிய அவங்க பாகியம் கிடச்சி பணம் நிறைய வந்து கொட்டி பிஸ்னஸ் விருத்தி பண்ணி ஓவர்சீஸ் வழக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கோடி கூட சம்பாதிப்பாங்க. இந்த கோடி வார்த்தை இனிமே இல்லை. ஒரு ஃப்ளாட் வாங்கினா கோடி மேலே போடுறது. இந்த மாதிரி பில்லியனர் ட்ரில்லியனர் நம்ம வெளிநாட்டில் எவன் இருக்கானோ அதே மாதிரி நம்மளும் பில்லியனர் ட்ரில்லியன் ஆகிற காலம் கணிஞ்சாச்சு. இதுதான் மிதனத்தை கூடக்கூடிய பெரிய பாக்கியம். பாக்கியங்கள் ஒரு சொல்லிட்டு 8ஆம் வீடுக்கு 9ஆம் வீடுக்கு அவரே தான் சனீஸ்வரன் தான். அந்த சனீஸ்வரர் உட்காந்து அழகாக மீனத்தில் உட்காந்துறாருல, அழகாக ஃபுல்லாக பாறை போதில்லை பாருங்களேன். உங்களுக்கு இது கரெக்டாக ஏற்பாடு பண்ணி பிளான் பண்ணி காது வச்சா மாதிரி ஏதோ பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த புதன் ஏதோ பண்ணிருக்காரு. இல்லைன்னா இந்த மாதிரி அனுகூலம் வரவே வராது. மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு அமைப்பு பார்த்தீங்களா? எங்கள் ஜீவன கர்மஸ்தான சம்பவத்தில் வீட்டில் சனீஸ்வரர் உட்காந்து ஏட்ட அழகாக உட்காந்து அப்போ 9 10 குருவனுடைய பாறை கிடைக்கிது இல்லையா? 9 10 எப்படி கிடைக்கிது பாரு. இதே சனீஸ்வரர் 8ஆம் வீடுக்காரன் தானே. அதுக்கு அந்த 8ஆம் தோஷத்தை போய்கிடுறாரு. 9க்கும் அவர் தானே. அந்த 9ஆம் வீட்டுக்கு சனீஸ்வரே 10ஆம் வீட்டில் உட்காந்துட்டு குரு பார்வை பார்த்து அது 2ஆம் வீட்டில் உட்காந்துட்டு நீங்களே இனிமேல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த விஷயத்துக்கள்லாம் பொறுத்த வரைக்கும் கேல்குலேட் பண்ணி என்ன அழகாக பண்ணுறான்றது நாடி வச்சாலே புரிஞ்சிடும். இந்த 5ஆம் வீடு இந்த 2ஆம் வீடு 9ஆம் வீடு வரும்போது நாடியில் 8ஆம் வீடு வரும். 5ஆம் வீடு பார்க்கும்போது உடனே 11ஆம் வீடு வரும். எவ்வளோ அழகாக அந்த எப்படி இந்த கணக்கு போட்டுக்கார போகிறாங்க ஃபார்முலா. இந்த மாதிரி சிஸ்டமு யாரும் போட்டுக்க முடியாது. இப்போ நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் மொத்தமெல்லாம் அனுபவிக்கலாம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இனிமேல் எதிர்பார்த்தது பார்க்கறது கொள்வது இப்படி பண்ணால் வருமா வராதா துணிஞ்சு இறங்குங்க, பக்காவாகிடுவீங்க. நண்பர்கள்லாம் ஒத்துழைப்பாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் வருவாங்க, புதுசாக உறவுகள்லாம் கூடும். எல்லா விஷயத்தையும் கூட அனுகூலமாக இருக்கும். தெம்பு வந்து உடம்புல ஆரோக்கியம் கூடும், நல்லதே நடக்கும். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது உங்களுக்கு இந்த பழைய பல்லவி மாதிரி பல்லவி கல்யாணம் ஆகுமா, பொண்ணு கல்யாணம் ஆகுமா, துணி வியாபாரம் பண்ண கடன் இருக்குது, அது இருக்குது, சமாளிக்க முடியுமா? அந்த நெகட்டிவ் எண்ணத்தை விட்டுட்டு அங்கே ஐடியாஸ் நிறைய ஃபேம் ஆகும். அது இப்போ அந்த ஃப்ரேம் ஆகும். அது பிறகு எடுத்து செயல்படுறதுக்கு தானாக ஆட்கள்லாம் வருவாங்க, தானாக மனுஷங்கள்லாம் வருவாங்க. திடீர்னு எப்படி வியாபாரம் பண்ணி பணக்காரன் ஆக முடியும்? கிளையன்டெல் ரிப்போர்ட் நிறைய வரும், உறவுகள் கூடி வரும். அங்கே ஆள் ஷேர் பண்ணிக்கிறது ஆள் வருவாங்க. துணிஞ்சி இறங்கலாம். பேக்ரவுண்ட் இருக்கும். இத்தனை காரியங்களை கொடுக்கும்போது வியாபாரம் பக்கா பண்ணுவீங்க. பிஸ்னஸில் வரும்போது மட்டும் இல்லை, பார்ட் டைம் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஃபுல் டைம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? உழைப்புக்கு மகத்துவம். ஏன் சனீஸ்வரர் அதே சமயத்தில் குரு தொடர்பு இருக்குது. கண்ணை முடிந்து ஒரு சாமியாரானால் கூட கோடீஸ்வரன் ஆகிடலாம். அதுக்காக நான் சொல்லலை. இந்த மாதிரி அவர் பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. தினம் சொல்லி நான் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். பூர்வ புண்ணியத்தில் குரு உட்கார்ந்தால் தான் ஏதோ பண்ணுவார், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அவர், அதெல்லாம் இதாக பண்ணுவார். பூர்வ புண்ணியத்தில் ஜென்மத்தில் உட்காந்துரு. இந்த சந்திரனுக்கு யோகம் இப்படி அடிக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா வினைகளுக்கும் கர்மத்துக்கும் காரணமாக இருக்கிற சந்திரன் நல்லது பண்ணிட்டு தூண்டி விட்டுருவான், ப்ரொவோக் பண்ணிவிடுவான். அதனால் புத்தி தடுமாறி போய் பாவங்கள்லேயே பண்ணிகிட்டு இருப்பான். அது கூடாது, அனுபவித்து போதும் மனநிலை கொடுத்து நீ இனிமேல் இதை அடுத்தது வேலையை பாரு சொல்கிற அளவு பண்ணாமல் இருக்கிறதையும் பாழாகி நாசம் பண்ணுறதுக்கு போகாத தப்புன்னு கதை சந்திரன் உணர்த்த மாட்டான். பள்ளத்துக்கு பள்ளத்திலே விழக்கூடிய இடத்துல கொஞ்சம் அழிச்சிட்டு இந்த பள்ளத்தில் ஊதுருடா போகான்னு சொல்லி தள்ளி விட்டுறோம். அது எப்படி அதே மாதிரி காப்பாற்றுறது சந்திரன் மாதிரி ஒரு இது கிடையாது. ஏன் அப்படின்னா பின்ன வினைக்கு சூரியன் மாதிரியும் கிடையாது. சூரியன் கொடுக்குற மாதிரி கொடுக்கறது நாசமாக்கிடுவோம். ஏன்னா அது ஒரு டைப்பு. அவன் எது நேர்மை நினைக்கிறானோ அது பிரகாரம் நம்ம இயங்கணும். இது நடக்கிற காரியமே அது. அதான் பார்த்தாரு 11 ஆதித்தன் மாதம் ஒரு ஆள் போயிடான், ஒழுங்காக வேலை செய்ய போயிட்டே இருக்க. புத்தி காமிச்சிங்க கவுத்து விட்ருவான். புதன் தான் தலைவர், எல்லாத்துக்குமே சொத்து கூறியவர்.
சொத்துக்குரியவர் நிர்வாகத்தை கம்பெனி சேர்மன் தனக்கு வேண்டி கரெக்டாக ஆட்கள் வேலை செஞ்சால் தான் கம்பெனி உருப்பிடும், இல்லைன்னா போகாது, பழகிடும். அது ரொம்ப காஷனாக இருக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது யாருன்னா புதன். அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது. புதனுடைய லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கடகத்தினுடைய வீரியஸ்தானாதிபதி புதன் கன்னி. அதே புதன் கன்னி புதனுக்கு லாபஸ்தானாதிபதி கடகம். அப்படின்னு பாருங்க, காரணம் இல்லாமல் பண்ணலை அவன். எப்போதுமே என் கையில் பணம் கிடையாது, எல்லார் கையிலையும் பணம் இருக்குது, எனக்கு வேணும்போது அவள்கிட்ட வாங்கிப்பேன், அவ்வளோதான். தரலைன்னா அவன் இருக்க மாட்டான். அமெரிக்கன் ஒன்று மாச்சுக்கல எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்து அவனுக்காகவே இருக்காமல்ட்டு மிலிட்ரி வச்சுக்கிட்டு அவனை வச்சு நாசுக்கிட்டு நான் சொல்கிற ஆளை தான் நாட்டுக்கு தலைவன் சொல்லிட்டு வேறு ஆளை அரசாங்கத்தையும் மாற்றிடுவான். அது சொல்கிறபடி கேட்கணும், சொத்தை அவன் எல்லாத்தையும் சுருட்டின்னு போடுவான். அந்த மாதிரி. அதனால் எனக்கு வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்கும் இருந்தால் போதும், நான் அனுபவிக்கிறேன். எப்போதும் அனுபவிச்சுட்டே இருக்கலாமே. அப்போது எவ்வளோ புதனுடைய ஆதி தந்திரியம் உலகத்தில் யாருக்கும் வராது. நாட்டை ஆள்றவன் இப்படி தான் ஆளணும்னு இருக்கும்போது, இப்படியும் போகும்போது அதுக்கு புதனுடைய ஆதி தந்திரம் பயன்பட்டு ஒரு வழியாக ஆக்கிட்டு திருப்பி பழையபடியே கொண்டுருவாங்க. அந்த ஒரு சாமர்த்தியம் இருக்கணும்னா அதுதான் மெயின். பிரபஞ்சத்துக்கு கர்த்தா அவர் புதன். இது மாதிரி சந்திரனுக்கு அந்த வம்சத்தில் பிறந்தார். லேசு இல்லை, சுதபா விஷ்ணுக்கு அதிதி காசியபர் இதெல்லாம் இவருக்கு இதே தான். தேவி வசுதேவர், இந்த கிருஷ்ணர் அந்த 3 தடவை பிறந்தார். திருப்பி அவர்கிட்ட தான் பிறந்திருப்பார். ஏன்னா சந்திரன் தான் மெயின், சந்திரன் தான் மூலம், தாய் தான் மூலம். தாய் பத்திரன்றீங்களே, தாய் தான் மூலம், எல்லாமே தாய் தான். ஆண்றது ஒன்றும் கிடையாது, அப்புறம் தான் மாறுறது. உத்தரம் மாதிரி ஆண், அதை வச்சு தான் தாய் ஏங்குறது. உத்தரம் சரியில்லைன்னா தாய் ஏங்கி பிரயோஜனமே இல்லை. ஐயோ இதெல்லாமோ சொல்லலாம், பேசலாம், இது ஒன்று பேசலாம். அதனால் சந்திரனுடைய இது, ஏன்னா எப்போதுமே சாத்தியமாக இருக்கணும். தப்போ ரைட்டோ, நல்லதோ கெட்டதோ, வேணுமோ வேண்டாதோ, வாழ்க்கையோ அப்படின்னு பார்க்கும்போது சாத்தியம் தெரிந்தால் தான் பயன்படும். அவன் கேட்க மாட்டேன், அலட்சியம் விரட்டுவான கொட்டுவானா, அதே சாத்தியை பயன்படுத்தி எங்கே தட்டணுமோ தட்டினான்னா அங்கே காரியம் முடிஞ்சிடும், கதையை முடிஞ்சு போடும். நான் சொன்னேன்னா ஒழுங்காக இருக்கக்கூடாது, அப்பா இப்படி அநியாயமாக நாசமாக பாக்கிட்டே உடனே சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்பாங்க. அதுதான் பிரில்லியன்சி, ராசி தந்திரம். உலகத்தில் வாழணும்னா இப்படி தான் இருக்க முடியும், இப்படி தான் இருக்கணும் இல்லை, இப்படி இருந்தால் தான் வாழ்க்கையை வாழ முடியும். பிஸ்னஸ் மேன் எப்போதுமே கோவதாக முடிச்சு புத்தியை பயன்படுத்திட்டு சம்பாதிச்சுனே போயிட்டு இருக்கணும். தவிர பாவம் வேஸ்ட்டு, கஷ்டப்படுவானே, வேதனை பண்ணுவானே, நம்ம அப்படின்னு ஒரு பண்ணுறோமே, ஆர்டிஃபிஷியலாக டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறோமே, அப்படி பண்ணுறோமே, அப்படி நினச்சான்னா தெருளவாக நிற்கணும் தான். ஏன்னா இது கலியும். அது இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதனால் சந்திரனுடைய வீட்டில் சந்திரன் ஜென்மத்தில் உட்கார்றதுனால மகரம் சப்தமாதிபதி கிளியர் ஆகிடுறது, பாக்யாதி சொல்லக்கூடிய குருவுடைய மீனை கிளியர் ஆகிடுறது. அங்கே சனீஸ்வரர் தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. அந்த சர்ப்ப பயிற்சி வந்தப்புறம் கூட ஜென்மத்தில் கேது வந்து உட்கார்ந்தா கூட சப்தமத்தில் புல் பாம்புகள் கொடுத்துருவார். பாம்பில் கொடுத்தானா பாம்பாட்டியாரன் செயல்பட்டால் தான் முடியும். அதான் அங்கே இருக்குது. அதுக்கு காரணமாக சனி செவ்வாய் தான் எல்லாருக்குமே செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அது சனி செவ்வாயும் படுற பாடு சொல்லப்படாது கடகத்தில். அதனால தான் குருவை உட்கார வச்சுனாச்சிக்கோ எத்தனை பண்ணாலும் தோஷம் போயிடுறது. அந்த குரு கரெக்டாக அந்த உட்கார்ந்துருக்கவர் இந்த பாம்பு சர்ம பேச்சு வர்ற காலத்தை கரெக்டாக பயன்படுத்தி டக்குனுக்கு இறங்கிடுறாரு. ஐப்பசி மாதம் இல்லையா, அவங்க அந்த மாதத்தை வந்து கீழே இறங்கிடுறாரு. அதுக்கு 6 மாதம் புரியுங்களா. அதனால் கவலைப்பட தேவையில்லை. அக்டோபர் மாதத்தில் வருது, அட்டகாசமாக இருக்கும். செப்டம்பர் வருது பார்த்தீங்களா. செப்டம்பர் அக்டோபரில் வரக்கூடிய வாரம் தான் ஐப்பசி. அதனால் இதில் எவ்வளவோ இருந்தாலும் எப்படி இருந்தாலும் 31ஆம் தேதிக்கு இறங்கிடுவார். அதிசாரத்தில் குரு பேர் இல்லை, 31ஆம் தேதி சொல்லக்கூடிய அந்த
அக்டோபர் 31 குரு அதிசாரத்தை இறங்கிறார். அதனால் வரும்போது எவ்வளவோ விஷயங்கள் தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுனால நமக்கு அனுகூலமாக இருக்கும். கடகத்துக்கு பெரிய விஷயம், இந்த பாம்பு வந்து உட்கார்ந்து நியூசன்ஸ் பண்ணும். ராகு கேதுக்கள் மகரத்னையும் ராகு உட்காரும்போது கடகத்துக்கு பிரச்சனையாக இருக்கும். நல்ல காலம் குரு அது வரைக்கும் உட்காந்துட்டு சுதாரித்து ஒரு நல்ல வழி பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கினா கூட அங்கேருந்து செவ்வாய் கூட வந்துடுவார். செவ்வாய் கூட வந்துடுவார். அது வரைக்கும் செவ்வாய் குரு உட்காந்துருப்பார். செவ்வாய் குரு உட்காந்து எவ்வளோ கடகத்துக்கு எவ்வளோ யோகியம் பாருங்களா. 6 மாதம் கடகத்தில் உட்காந்தோன்னா ஒரு பார்வையோடு எல்லாம் கிடைக்கிறது. தோஷம் போயிடுறது, தப்பு காரியம் பண்ணி சொல்கிறேன், எல்லாமே சிறப்பாக கிடைக்கிறது. அதே சமயத்தில் எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக இருக்குது. இப்படி எங்கேயா உண்டா பார்த்தீங்களா? சனீஸ்வரன் கொட்டுறான். உழைப்பாளியை நல்லபடியாக பயன்படுத்தலைன்னா அவனும் வீடும் வரப்பும் வேணும். அவனும் வாழ்வான், நம்மளும் வாழ்வோம். நம்ம வாழ வச்சு அவனை வாழ தெரியல. உங்களுக்கு இதெல்லாம் நம்மளே எல்லாமே பண்ண கொடுத்ததுக்கு அளவுக்கு நமக்கு அந்த மூலம் கிடையாது, காலம் கிடையாது, உழைப்ப முடியாது. நமக்கு மற்றவங்க வேலை வாங்க தெரியும், அந்த விஷயம் தெரியும், தகுந்த மாதிரி தட்டி கொடுத்து மெதுவாக உற்சாகப்படுத்தி நல்லா சம்பாதிக்க தெரியும். அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மேன். ஆக அவங்களுக்கு கவனித்து நல்லா வாழ வைக்கிறதுக்கு. அதனால் எல்லாரும் சிறப்பான வாழக்கூடிய அந்த மகரம் கும்பம் எப்போதுமே உழைச்சிருந்தே இருந்தாலும் அவனும் வாழ்க்கையில் பெரிய நிலை அடையணுமா வேணாமா, அந்த நிலைக்கு அடைவாங்க. முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த முதலாளி நல்ல புத்தியோடு இருக்கணும், நல்ல நல்ல எண்ணங்களோடு இருக்கணும், அவனும் வாழணும் சொல்லி அந்த எண்ணத்தில் வாழணும். அதுதான் பண்ணுறாரு. ஏன்னா அவன் தயவில் தான் வாழறோன்னு புத்தி வந்துருத்து இல்லை. இப்போது சோத்துக்கே இல்லாத பொறுத்து இல்லை, உலகம் ஃபுல்லாக அப்படின்னு இருக்குது. குப்பையாக இவ்வளோ பணம் இருக்குது, நாக்க வைக்க வேண்டியதுதான். நம்ம ஊரில் எரிபொருள் தண்ணியிலே படிக்க காமிச்சிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் நம்ம பெட்ரோல் தான் வேணும், அந்த இதான் டீசல் தான் வேணும், நமக்கு கேஸ் தான் வேணும், அதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி இருப்பான். அது ஊறி போனது ஜென்மாந்தரம். இதுக்கு சொல்கிறேன்னா கடகத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த பிரில்லியன்சி ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அமைப்புகளும் செட்டாகிருக்கு. இந்த குரு பயிற்சியில் செட்டாகிருக்கு. பாருங்கள் குரு உட்கார்ந்த உடனே மகரத்தை பார்க்குறார், தோஷம் போச்சு. அதே சமயத்தில் குரு வீட்டு அதே சனீஸ்வரர் குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கார், தோஷம் போச்சு பாக்கியத்தை. சப்தமாதிபதி பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கார், தோஷம் போயிடுறது. பாக்கியாதிபதி தான் அவரே ருணரோஷத்தை தான் சொல்லக்கூடிய முதலீட்டு ஸ்தானாதிபதி. அவர் உட்கார்ந்து தன வீட்டில் உட்கார்ந்துருக்கார். பணம் கொட்டும். வியாபாரத்துக்கு வேண்டிய பணம், பொருள், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், சூழ்நிலை, அமைப்பு, ட்ரெண்டு, அதுக்கு வேண்டிய அந்த அனுகூலமான ஒரு அமைப்பு எல்லாமே கூடி வருது. இவாளுக்கு மற்றவங்க இன்வெஸ்ட் பண்ணி அது மூலம் சம்பாதிக்கிறது தான் வேலை. ஷேர் மார்க்கெட்டு, கமிஷன் ஏஜென்சிஸு, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷனு, இதெல்லாம் கவர்மெண்ட் பெரிய பொறுப்பில் இருக்கிறது. இதெல்லாம் நிர்வாகத்தில் என்னென்ன உண்டோ செய்யணும். இண்டஸ்ட்ரியில் பெரிய மேஜராக கவனிக்கிறது, சூப்பர்வைசிங்கு, கெப்பாசிட்டி, ஆட்களை வேலை வாங்குறது எல்லாம் இருக்குது. டைமை மெயின்டைன் பண்ணுறது, இது என்னென்ன உண்டோ சந்திரன் சம்மந்தப்பட்டதில் எல்லாருமே பெரிய பிக் ஷாட் ஆகிடுவாங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. வீடு குடும்பத்தில் பிரிஞ்சு போனது ஒத்துமையாக ஆகிறதுக்கு என்னென்ன உண்டோ குழந்தை குட்டியெல்லாம் எண்ணினி தான் பெற்றுப்பாங்க. ஐயோ பேரலாமா வேண்டாம். ஆனால் அந்த ஒய்ஃபு நல்ல மூடில் இருக்கணும், இல்லை இவர் நல்ல மூடில் இருக்கணும். இது எந்த காலத்தில் சேர்ந்து குழந்தை குட்டி பெறது சுற்றினே இருப்பாங்க. ஐயோ அதனால் இதெல்லாம் யூனிக் ப்ரொசீஜரில் வந்துடுது. இப்போது பிரமாதமாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக இருக்கும். குடும்பத்தில் விளக்கேற்றிட்டு வந்த குடும்பத்தில் ஃபுல்லாக தீபம் நல்ல பிரகாசிக்கும். சொத்து, பணம், சௌபாக்கியம், குழந்தை குட்டி, சந்தான பாக்கியம், என்னென்ன பாக்கியம், இந்த 14 வகை செல்வம் இருக்குல்ல, குரு தான் கொடுக்குற சொன்னல, அது யார் வீட்டில் உட்காந்துருக்க பார்த்தீங்களா? சந்திரன் வீட்டில். அதனால் கவலையே பட தேவையில் எல்லா வாழ்க்கையிலும் தன்னிறைவு அடையக்கூடிய பாக்கியது கிடைக்கிறதே சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.